ஆத்ம சௌக்கியத்தை கொடுக்கக்கூடியவ கங்கை, அவள் திருக்கடையூரில் சரீர சௌக்கியத்தை கொடுக்குறான். அதனால தான் ஆரம்பிக்கும் போதே அபிராமி பட்டர் ஒரு இளமையாக ஆரம்பிக்கிறார். சரீர ஆரோக்கியம், சரீர பலம். அதனால தான் அந்த இடத்த அம்பாள் சிவனை விட்டு விலகிறத வருத்தப்படுறான். நான் உன்னை விலகிடுறேன், உன்னை விட்டு விலகிடுறேன், அது மாதிரி விலகக்கூடாது, உன்னையே நேசிக்கணும், நீ நினைக்கின்ற நான் ஆக வேண்டும் அப்படின்னு அம்பாளுக்கு ரொம்ப மலர நீங்கள் சுவாமிக்கு சாத்தினே அப்படின்னா அம்பாளுடைய எனக்கு சேர்த்து வாங்கிடுவார். சிவன் தன்னை நினைக்க வேண்டும், சிவன் அன்பை பெற வேண்டும் அப்படிங்கிறதுனால பண்ணின பூஜை. சிவபெருமானுக்கும் உமையம்மைக்கும் உண்டான அன்பின் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். அந்த அன்பை தெரிந்து வழிபடுகிறவர்கள் உமையம்மையின் அனுகிரகத்தை உடனடியாக பெற்றுவிடலாம். உலகியல் செல்வங்கள் அனைத்தையும் பெறலாம். ஆன்ம நன்மையையும் சரீர நன்மையையும் மன நன்மையையும் பெறலாம். அந்த ரகசியம்லாம் श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपानिनलिनं चित्ते शिवं कुर्महे. नमस्सतसे நமஸ்சதசஸ்பதையே நமஸ்ஸகீனாம் புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிருத்திவே நமஹ. எல்லாம் வல்ல இறைவனுடைய பெருங்கருணையினாலே KSV சிவாகம பாடசாலை வழங்கும் அபிராமி அம்மை பதிகம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அதில் பதிகத்தில் முதல் பாடல் கங்கையொடு தும்பையும் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. மாணிக்கவாசகர் சொல்கிற மாதிரி சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்வார். அந்த பொருளின் ஆழம் தெரிந்து நாம் சிந்தித்தோமேயானால் அது உமையம்மையினுடைய அனுகிரகத்தை நமக்கு உடனடியாக பெற்றுத்தரும், விரைவாக பெற்றுத்தரும், அனுபவ சாத்தியப்படுத்தும். அதனால தான் அபிராமி அம்மை பதிகத்தை நாம் பொருளோடு சிந்திக்கிறோம். முதல் பாட்டை ஆரம்பிக்கிறார். முதல் சொல், முதல் எழுத்து பாருங்கள். அம்பாளுடைய பஞ்சதசாட்சரி ஷோடசாட்சரி அப்படிங்கிற மந்திரம் இருக்கோ இல்லையோ, அந்த மந்திரத்தை ரகசியமாக வச்சுக்கணும்னு சொல்லக்கூடாது. இருந்தாலும் அந்த மந்திரத்தினுடைய முதல் எழுத்து இந்த பதிகத்தினுடைய முதல் எழுத்தாக பயன்படுத்துகிறார். அவ்வளோது சிறப்பு. முதல் எழுத்து க. இந்த க அப்படிங்கிறத முதல் எழுத்தாக கொண்ட வித்தைக்கு காதி வித்யான்னு பேர். லலிதா சகஸ்ரநாமம் மிக அழகாக சொல்லுகிறது. அதனால் இதில் ஆரம்பிக்கும் போதே கால ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தா கங்கையொடு அப்படின்னு சொன்னார். அம்பாளை பற்றி பதிகம் சொல்கிறார். அம்பாளை அதுவும் திருக்கடையூரில் இருக்கக்கூடிய அம்பாளை பற்றி சொல்கிறார். அதை எப்படி நீங்கள் சொல்கிறீர்கள் அப்படின்னா, வளர் திருக்கடையூர்னு அவரே அதில் ஸ்டாம்ப் பண்ணிக்கிட்டார். ஒவ்வொரு பதிகத்திலையும் சொல்கிறதுனால ஆழ சொல்கிறார். ஒரு கருத்தை மீண்டும் மீண்டும் சொல்கிறதுனால அதை உறுதிப்படுத்துகிறோம். புனருத்தி தோஷம் கிடையாது, உறுதிப்படுத்துகிறோம். வெவ்வேறு நோக்கத்தில் சொல்கிறது. அந்த மாதிரி சொல்கிறதுனால திருக்கடையூர் அபிராமிக்குன்னு உண்டான விசேஷம் என்ன? திண்டுக்கல்லில் அபிராமி இருக்குது, பிற சேலையூரில் அபிராமி இருக்குது, திருக்கடையூரில் அபிராமி இருக்குன்னா எங்கள் ஊர் அபிராமிக்கு தனி சிறப்பு வேணுமோ இல்லையோ? அந்த சிறப்பை மிக அழகாக சொல்லுகிற விஷயத்தை முதல் வார்த்தையிலே போடுறாரு. அம்பாளை பற்றி சொன்னவர் அம்பாளை பற்றி சொல்ல வேண்டியதானே? எடுத்தவனே சிவனை பற்றி சொல்கிறார். அவருடைய கண்ணில் படுறது சிவன் தான் படுறார். ரகசியம் இது என்னன்னா, பேச ஆரம்பிக்கிறது சிவனை பற்றி பேச ஆரம்பிக்கிறார். அவருடைய பார்வை சிவன் மேலே படுகிறது. ஏன் அப்படின்னா, எங்கள் ஊரில் சுவாமி அம்பாளும் எப்பொழுதுமே இணைஞ்சிருக்கா, எப்பொழுதுமே சேர்ந்தா மாதிரியே இருக்கா. அமிர்தகடேஸ்வரர் அப்படிங்கிற சுவாமியை அம்பாள் பூஜை பண்ணினாலாம். அப்படி பூஜை பண்ணும்போது கட்டி தழுவினாலாம். அப்படி கட்டி தழுவும்போது அவளுடைய முளை தழும்பு
அமிர்தகடேஸ்வரர் மேலே இருக்குதுன்னு சொல்கிறார். அதே மாதிரி காலன் போட்ட பாசமும் அமிர்தகடேஸ்வரர் மேலே இருக்குதுன்னு சொல்கிறார். அது வந்து சுயம்பு லிங்கம், தானாகவே தோன்றியது. இப்போ காஞ்சிபுரத்தில் பூஜை பண்ணும்போது அம்பாள் உற்பத்தி பண்ணுறா, மணலில் லிங்கம் பிடிக்கிறா, அதை வெள்ளம் வருதுங்கிறத சொல்கிறா. ஆனால் திருக்கடையூரில் அப்படி இல்லை, சுவாமி தானாகவே தோன்றியவர். அப்படி தோன்றின அந்த லிங்கத்தில் தான் மார்க்கண்டேயர் பூஜை பண்ணார். யமன் பாசத்தை வீசினா, அம்பாள் வந்து கட்டி தழுவி வழிபட்டார். அப்படி வரும்போது அவளுடைய அந்த முளை தழும்பு அங்கே இருக்குது. அதை தான் இந்த இடத்துல ஆரம்பிக்கும் போதே சிவனை சொல்கிறார். ஏன்னா அம்பாள் சிவத்தோடு சேர்ந்துருக்கா. அதனால் முதல்ல இவர் சிவத்தை தான் பார்க்குறார். அதுவும் எப்படி சேர்ந்துருக்கான்னா கல்யாண கோலத்தில் சேர்ந்துருக்கா. கல்யாண கோலம்னா என்ன அப்படின்னா அது ரொம்ப நுட்பமாக நம்ம அதை கவனித்தாலும் தெரியும். அதனால தான் முதல்ல கங்கையை சொன்னார். சரி, அந்த திருக்கடையூரில் என்ன கங்கை விசேஷம் அப்படின்னு சொன்னால், மார்க்கண்டேயர் திருக்கடையூருக்கு வந்து பூஜை பண்ணினத்துக்கு அப்புறம்தான் காலசம்ஹாரம் நடந்தது. அப்போது திருக்கடையூரில் பூஜை பண்ணும்போது அவர் பூஜை பண்ணுறதுக்கு தீர்த்தம் எடுத்துன்னு வந்தார் காசியிலேருந்து. அவருக்கு தோற்றம் காசியில், மார்க்கண்டேயர் பிறந்தது காசி. காசியிலேருந்து பூஜை பண்ணிட்டு தான் அவர் இங்கே வரார். அதனால் காசிலையும் மிருத்தஞ்சேஸ்வரன் சுவாமி இருக்குது. அவர் இங்கே வரும்போது பூஜைக்கு ரொம்ப முக்கியம் என்னன்னா, நாளும் நீர் சுமந்து, தேவாரம் மிக அழகாக பேசும். முதல்ல பூஜைக்கு ரொம்ப முக்கியம் என்ன, தண்ணி. அந்த தண்ணியை கொண்டு வரும்போது சாக்ஷாத் கங்கை, அவர் ரிஷி, அதனால் கங்கையே கொண்டு வந்து அவர் திருக்கடையூரில் பிரதிஷ்டை பண்ணி அஸ்வதி தீர்த்தம்னு சொல்லுவாள். அங்கே கிணத்துல இருக்க அம்பாள், அதை கொண்டு தான் அந்த அமிர்தகடேஸ்வரரை நீராட்டல் செய்வார்கள். இப்போ எல்லா கோயில்லையும் என்னன்னு கேட்டிங்கன்னா, தீர்த்தம் அந்தந்த கோயில் கிணறுலேருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலையிலேருந்து எடுத்து நீராட்டுவார்கள். ஆனால் திருக்கடையூரில் ஒண்டியும் அங்கேருந்து 2 கிலோமீட்டர் இருக்குது. அமிர்தகடேஸ்வரர் சுயம்பு க்ஷேத்திரம், சுவாமி சுயம்பு. அந்த இடத்திலிருந்து எங்கே இருக்கக்கூடிய தீர்த்தத்தை எடுத்துன்னு வருவானா 2 கிலோமீட்டர் தள்ளி பக்கத்தில் திருமயானம்னு ஊர் இருக்குது. அது பாடல் பெற்ற தலம். அந்த ஊர் வேறு, இந்த ஊர் வேறு, புரிஞ்சுக்கணும். நம்ம அடுத்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கிணறு, அந்த கிணத்துல அம்பாள் வாசம் பண்ணுறா. யார்? கங்கை. அது யார் கொண்டு வந்தா? அவர் மார்க்கண்டேயர் வரும்போதே பிஞ்சிலங்கொடியையும், கொடியே இளவஞ்சி கொம்பேம்பர் அபிராமப்பட்டர், பிஞ்சிலங்கொடி பூஜை பண்ணுற பூவையும் பூஜைக்குரிய தீர்த்தத்தையும் கையில் எடுத்துன்னு வந்தார் அவர். அதனால் அதில் கங்கையை ஆவாகனம் பண்ணி இருக்கிறதுனால அந்த அஸ்வினி தீர்த்த அந்த கிணறுலேருந்து தான் இன்னைய வரைக்கும், இப்போ வரைக்கும், இனிமேலும் அந்த அமிர்தகடேஸ்வரர் குளிப்பார். அதனால் எடுத்தோடனே சிவனை பார்க்கறதுனால கங்கையோடுன்னு சொன்னார். அவர் மார்க்கண்டேயருக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காக அந்த ஊரில் அஸ்வினி நட்சத்திரத்தன்னைக்கு கங்கை வந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு விஷயம் பாருங்க, காசியில் கங்கையில் எல்லாரும் குளிக்கலாம் தானே, போகிறவா எல்லாருமே காசியில் போய் கர்மா தொலைட்டோன்னு சாணம். ஆனால் திருக்கடையூரில் இருக்கிற கங்கை இருக்குது பார்த்தீங்களா, கிணத்தூரில் வச்சது சிவம் ஒண்டி தான் குளிக்கலாம். அதுவும் திருக்கடையூர் சாமி ஒண்டி தான் குளிக்கலாம். அதுக்கு பக்கத்து ஊர் சாமி அந்த ஊர்லேயே இருக்கே, கடவுர் மயானம்னு அந்த ஊர் சாமி பேரில் சாமிக்கு இந்த கிணத்து தண்ணியை அபிஷேகம் பண்ணியிருக்கா. அப்படி அபிஷேகம் பண்ணுற பொழுது அந்த லிங்கத்தினுடைய சிரசு சிதைந்து விட்டது. அது கணபதி மேலே அபிஷேகம் பண்ணியிருக்கா. இந்த ரெண்டும் நீங்கள் போய் பார்க்க வேண்டிய தலம், பார்க்க வேண்டிய மூர்த்தி, போய் பாருங்க. அந்த கருத்தை இந்த பாட்டில் அபிராமி பட்டர் சொல்கிறார், அந்த நுட்பத்தை சொல்கிறார் நமக்கு. அப்போ அங்கே போய் பார்த்தா அந்த கணபதிக்கு தலையில் சொட்டை விழுந்த மாதிரி இருக்கும். சிவபெருமான் தலை சிதைஞ்சு போச்சான் அந்த மேலே இருக்கக்கூடிய சிவலிங்கம். அதனால் இந்த கங்கையை வேறு எந்த சுவாமிக்கும் அபிஷேகம் பண்ண மாட்டா. திருக்கடையூரில் இருக்கக்கூடிய அமிர்தகடேஸ்வரருக்கு மாத்திரம்தான் அபிஷேகம் பண்ணுவார். அதனால் திருக்கடையூரில் இருக்கக்கூடிய சிவபெருமானை முதலில் மிக அழகாக வெளிக்கொண்டு வந்து காட்டுகிறார் அபிராமி பட்டர். அதனால தான் கங்கையோடு அப்படின்னு சொன்னார் அந்த அபிஷேகம் அங்கேருந்து. அது சரி, கங்கை 3 விதமாக இருக்குது. ஆகாச கங்கை, பாதாள கங்கை, பூகங்கை அப்படின்னு. இந்த ஆகாச கங்கை என்ன பண்ணுவா அப்படின்னா, ஆன்மா, உடலற்ற உயிருக்கு சொர்க்கத்தை கொடுக்குறவ.
உடலற்ற உயிர். சொர்க்கத்தில் இருக்கிறவாள்லாம் இறந்து போனவா, உடலற்ற உயிர். ஞாபகம் வச்சுக்கோ. பாதாள கங்கை உயிரோடு கூடியிருக்கும் உடல். பூகங்கை அப்படின்னா உடலுக்கும் உயிருக்குமான கர்மாவை போக்குறவன். அங்கே உயிருக்கு நன்மை செய்கிறா, பாதாள கங்கை உடம்புக்கு நன்மை செய்கிறா, காசியில் இருக்கிற கங்கை உடம்புக்கும் உயிருக்கும் சேர்த்து நன்மை பண்ணுறா. அதனால தான் காசி கங்கை விசேஷம், உடம்புக்கும் உயிருக்கும் சேர்த்து நன்மை பண்ணுறா. ஆனால் திருக்கடையூரில் இருக்கிற கங்கையை பாருங்கோ, சுவாமி என்றும் 16, அதனால் இறக்கலை. அப்போ அவர் என்னுமே உடம்போடு இருக்கார். அதனால் சரீர சௌக்கியத்தை கொடுக்குறா அம்பாள், சரீர போகத்தை கொடுக்குறாள் அம்பாள். அந்த சிறப்பு கங்கைக்கு உண்டு. வேறு எந்த ஊர்லேயும் அப்படி இல்லை. ஆத்ம சௌக்கியத்தை கொடுக்கக்கூடியவ கங்கை, அவள் திருக்கடையூரில் சரீர சௌக்கியத்தை கொடுக்குறான். அதனால தான் ஆரம்பிக்கும் போதே அபிராமி பட்டர் ஒரு இளமையாக ஆரம்பிக்கிறார். சரீர ஆரோக்கியம், சரீர பலம். அதனால தான் அந்த இடத்துல கங்கையோடு அப்படின்னு ஆரம்பிக்கிறார் அந்த அந்த வார்த்தையை. அதுக்கு அடுத்தது பாருங்கோ, தும்பையும் அப்படின்னு சொல்கிறார். இந்த தும்பை மலர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு பெரிய ரகசியத்தை இது உள்ளே வச்சுருக்கார். என்னென்னா, பார்வதி பரமேஸ்வரன் கூட பல சந்தர்ப்பங்களில் விலகி வசித்திருக்கிறாள். ஏதோ ஒரு காரணம். தக்ஷ பிரஜாபதி யாகம் பண்ணும்போது அப்பா கிட்ட போய், நான் நல்ல புத்தி சொல்லிட்டு வரேன், நீங்கள் எங்கள் அப்பாவை கோச்சிக்காதே, பொருந்தாத்து பாசம். அப்போ கொஞ்சம் கருத்து வேறுபாடு. அது மாதிரி ஒரு தடவை சுவாமி கருப்பின்னு கூப்பிட்டாலாம். காளினா கருப்பின்னு அர்த்தம், கரியவளே அப்படின்னு கூப்பிட்டாராம். அப்போ ஒரு கருத்து வேறுபாடு, என்ன தந்தாலும் நீங்கள் என்ன கருப்பின்னு சொல்லிட்டேன், அதனால் அந்த வண்ணம் எனக்கு வேண்டாம், நான் நீங்கள் விரும்புகிற அந்த வண்ணத்தில் வரணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி காஞ்சிபுரத்தில் தபஸ் பண்ணினதா சொல்கிறா. அப்போ அப்போ ஒரு சண்டை வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, பிரிங்கி ரிஷின்னு ஒரு ரிஷி, அவர் என்ன பண்ணார், சிவனை ஒன்றையும் தனியாக கும்பிடுவார், அம்பாளை விளக்குவார், சிவனை ஒன்றையும் கும்பிடுவார். அப்படி கும்பிடும்போது சிவனும் அம்பாளும் உட்காந்துருக்கும்போது வண்டு உருவம் எடுத்து தனியாக கும்பிட்டாராம். அப்போ இப்படிலாம் கொஞ்சம் கருத்து வேறுபாடு பல புராணங்களில் அம்பாளுக்கும் சுவாமிக்கும் இருந்து விலகி திருப்பியும் போவாள். பிரணவத்தை உபதேசம் பண்ணும்போது ஏதோ விளையாட்டாக சொல்லிகிட்டே இருக்கும்போது பக்கத்தில் மயில் ஆடுறதை பார்த்துருந்தார். சுவாமி உபதேசம் பண்ணிட்டுருக்கார், அம்பாள் மயில் ஆடுறதை பார்த்துருந்தார், மயிலாவே போகணும் சாபம் கொடுத்தார், அதனால் பூலோகத்துக்கு வந்தார். இந்த மாதிரி பல சந்தர்ப்பங்களில் அம்பாள் சிவனை விட்டு விலகிறத வருத்தப்படுறான். நான் உன்னை விலகிடுறேன், உன்னை விட்டு விலகிடுறேன், அது மாதிரி விலகக்கூடாது, உன்னையே நேசிக்கணும், நீ நினைக்கின்ற நான் ஆக வேண்டும் அப்படின்னு அம்பாள் குறையணும். சிவன் சக்தி என்ன நினைக்கணும், என்ன நினைக்கணும், நான் உன்னை தான் நினைக்கிறேன், அது வேறு விஷயம். ஆனால் உன் மீது ஒரு அத்தியந்தமான விருப்பம் என் மீது உனக்கு வரணும் அப்படின்னு அம்பாள் கேட்குறேன். ஏன்னா அவர் வேண்டுதல் வேண்டாமையிலானடி, உடம்புல பாதியை கொடுப்பான், அப்படியே எரித்து சாம்பலாக பூசிட்டுருவான், அவ்வளோ தூரம் கோவம் வரும் சிவனுக்கு. அதனால் அழகாக சொல்லுகிறார் இந்த வார்த்தை. தும்பையும் என்கிற வார்த்தைக்குள்ள ஒரு ரகசியத்தை பாருங்க. சாமி அம்பாள்கிட்ட சொன்னாராம், எமக்கு இச்சனையாவது பூசணைன்னு சொன்னார், எனக்கு பூஜை பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. அதனால் அம்பாள் சிவபெருமானுக்கு மிகவும் விருப்பம் உடைய பூசணையை செய்கிறாள். அந்த பூசணையை செய்கிற பொழுதுதான் தும்பை மலர் கொண்டு பூசணை செய்தாளாம். அம்பாள் சிவனை பூசித்த மலர் தும்பை மலர், அதுதான் தும்பை மலருடைய சிறப்பு. தும்பை மலரை நீங்கள் சுவாமிக்கு சாத்தினே அப்படின்னா அம்பாளுடைய எனக்குறதையும் சேர்த்து வாங்கிடுவார். சிவன் தன்னை நினைக்க வேண்டும், சிவன் அன்பை பெற வேண்டும் அப்படிங்கிறதுனால பண்ணின பூஜை. காளிதாசன் கல்யாணத்தை பற்றி சொல்கிறான் குமார சம்பவத்தில். அதில் சொல்லும்போது இந்த வார்த்தையை மறைமுகமாக பயன்படுத்தியிருப்பான். என்னன்னா, உனக்கு சேர்ந்து எப்போதும் இருக்கணுங்கிற ஆசீர்வாதமே வேண்டாம். ஏன்னா காரணம்னா, ஏற்கனவே உடம்புல பாதி வாங்கிட்டவ, தன் அன்பினாலே உடலில் பாதியை பெற்றவள். அப்படிப்பட்ட அந்த அன்பை சிவபெருமானுக்கும் உமையம்மைக்கும் உண்டான அன்பின் இரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். அந்த அன்பை தெரிந்து வழிபடுகிறவர்கள் உமையம்மையின் அனுகிரகத்தை உடனடியாக பெற்றுவிடலாம், உலகியல் செல்வங்கள் அனைத்தையும் பெறலாம்.
ஆன்ம நன்மையையும் சரீர நன்மையையும் மன நன்மையையும் பெறலாம். அந்த ரகசியம்லாம் அந்த தும்பப்பூவில் இருக்குது. அதனால் அம்பாள் முதல்ல சிவபூஜை பண்ணும்போது தும்பை மலராலே செய்திருக்கிறாள். அதுதான் விஷயம். திருக்கடையூரில் தும்பை மலர் கொண்டு அம்பாள் அர்ச்சித்தாள்னு வருது. நம்ம செவி வழி செய்தியாக இருக்குன்னு எதையுமே விட முடியாது. அந்த கருத்துக்களையெல்லாம் நம்ம நுட்பமாக அதை அவர் பதிவு பண்ணியிருக்கார். அபிராமி பட்டர் அபிராமியை பார்த்தவர், நேரடியாக பார்த்து நிறுவினவர் பதிவு பண்ணியிருக்கார் பதிகம். அதனால் அதை நம்ம சும்மா விட்டுற முடியாது. அதனால் தும்பையும் மிக அழகாக சொல்லுகிறார். அதில் இன்னொரு சிறப்பு பாருங்க. ஸ்லோகம் எத்தனையோ மொழியில் பாடியிருக்கலாம். ஆனால் அபிராமி பட்டர் தமிழை தெரிவு செஞ்சு பாடியிருக்கார். தமிழில் பாடிட்டார் அந்த ஸ்லோகத்தை. அப்போ என்ன அப்படின்னா, தமிழ் மக்களில் தும்பை மாலையை அணிந்து கொண்டு யுத்தம் செய்கிற வழக்கம் இருக்குது, சண்டை போடுற வழக்கம். அதுக்கு என்ன அர்த்தம்னா, சம அளவு ஆற்றல் உடையவர்களிடத்து சண்டை போடணும்னா தும்பை சொல்லி வைக்கணும். நான் இத்தனாம் தேதி வரேன் அப்படின்னு சொல்லி வச்சு சண்டை போடணும். அதே மாதிரி சமகந்தமாக இருக்கணும். சமகந்தம்னா என்ன, ஒரு எதிரி ரொம்ப குறைச்சி யுத்தத்தில் எல்லாமே தர்மம்னு அந்த மாதிரிலாம் இல்லை. 2 பேரும் சமமான அதிகாரம், ஒரே வயசு, ஒரே ஆற்றல், ஒரே விஷயம் உடையவாள்கிட்ட சண்டை போடணும் அப்படின்னா இந்த தும்பை மாலையை அணிந்து கொண்டு தமிழ் மறவர்கள் யுத்தம் பண்ணுவான்னு சொல்லியிருக்கா. அப்போ தும்பையுங்கிற வார்த்தையினால் இந்த இடத்துல மறைமுகமாக நமக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா, சிவசக்தி சமம் திருக்கடையூரில். இன்னும் இந்த சைவ வழக்கில் மதுரையா சிதம்பரமானு கேட்குற வழக்கம் உண்டு. கல்யாணம் பண்ணினா மதுரையா சிதம்பரமா, கடலூர் பக்கம்லாம் இந்த வார்த்தையை சொல்லுவார். அது சிதம்பரம்பா, இது மதுரைப்பா. மதுரைன்னா மனைவி சொற்படி நடக்கின்ற அன்பின் வழியினாலே நடக்கிறவர்கள். நான் தவறாக சொல்லலை, உங்கள் அனைவரின் பாதாரவிந்தங்களையும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த தும்பையும் என்கிற வார்த்தைக்கு நான் விளக்கம் சொல்லுவதற்காக இந்த பகுதியை நான் பயன்படுத்துகிறேன். அதாவது மதுரையில் அம்பாளுக்கு கட்டுப்பட்டவராக, அம்பாளுடைய அன்பிலே மயங்கியவராய் சுவாமி இருக்கார். ஆனால் சிதம்பரத்தில் சுவாமிக்கு கட்டுப்பட்டு சுவாமியினுடைய நிலையில் மயங்கினவராக அம்பாள் இருக்கா. அதனால் சிதம்பரத்தில் சுவாமி பரம், அதுதான் சிவசக்தி பரம். அங்கே சாக்தபுரம், இங்கே சைவபுரம். ஆனால் திருக்கடையூரில் சிவசக்தி ஒத்த அருளுடையவராக, சம அன்புடையவர்களாக, சம பாங்குடையவர்களாக திருக்கடையூரிலே எழுந்தருளி இருக்கிறார்கள். அதனால் தும்பை என்கிற வார்த்தையை மிக அழகாக பயன்படுத்தி இருக்கிறார். தும்பை என்பது சிவசக்தி சமமாக இருக்குது. அம்பாளும் சுவாமி கிட்ட விஷயமா போல, சுவாமியும் அம்பாளை ஒடுக்கி வரல. 2 பேருமே சமமாக இருக்க மாதிரி ஒரு இணைந்த பண்பு. சர்வ சக்தி சமம், ரூப சமம், அது மாதிரிலாம் சொல்லுவாள். அது மாதிரி பஞ்ச சமம் இருக்குது. அந்த பஞ்ச சமத்தையும் கொண்டவள் திருக்கடையூர் அபிராமி. அதனால் சிவனுக்கு ஒப்பானவள். அதனால தான் தும்பைங்கிற வார்த்தையை சொன்னார். கங்கையொடு தும்பையும்னு சொன்னார். அதனால் தும்பை மலர் கொண்டு யாரெல்லாம் அர்ச்சிக்கிறாளோ அவர்கள், அதுவும் பெண்கள் அர்ச்சித்தால் தான் நினைத்தபடி இருக்கும் உறவினர்களை பெறுவார்கள். குறிப்பாக கணவன் அப்படின்னா நாம் நினைக்கிறபடி இருப்பாவா, சண்டை வராது. அதனால் இணைந்து இருக்கிறதா பாடியிருக்காங்க. அன்பு அகலாத மனைவியும்னு கேட்குறார். அந்த மாதிரி சண்டை வரக்கூடிய குடும்பங்கள்லாம் இருந்திருக்கு. அபிராமி பட்டர் நம்மளோடையும் வாழ்கிறார், பரமேஸ்வரன் கூடயும் இருக்கார், பார்வதி கூடயும் இருக்கார். அவர் கொண்டு தான் அந்த பாக்கியம். அதனால தான் அதை பதிவு பண்ணியிருக்கார் நமக்கு. தும்பையும் அப்படின்னு சொன்னால் சிவசக்தி சமத்தை இங்கே குறிப்பிடுகிறார்கள். ஸ்ரீவித்யையில் தும்பைன்னு சொன்னால் 2 பேருக்கும் சமம், சிவசக்தி சமம், சமமாக இருப்பா, சிவனுக்கு சமமானவள்னு சொல்லலாம் அப்படின்னு தான் சாக்தம் சொல்லும். அதனால் தும்பையும்னு சொன்னார். இதுக்கு அடுத்த வார்த்தை பார்ப்போமா? அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்திரஸ்து.